காலை நேர பரிசுத்த ஆவியின் ஆராதனை. அனைத்து அற்புதங்களுக்கான புதிய ஜெபம். எங்கள் ஜீவ ஊற்றே, இன்று திங்கட்கிழமை டிசம்பர் 15, 2025 நாளின் விடியற்காலையில் எமது வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை நாடி உள்ள முருகி இந்த ஆழமான ஆராதனை ஜெபத்தை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆவியின் ஒளியால் நாளின் தொடக்கம். தெய்வீக தெளிவு. சங்கீதம் 119, 105, நீதிமொழிகள் 3 மற்றும் 5, 6. ஒளியின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளின் ஆரம்பத்திலேயே உம்முடைய தெய்வீக ஒளி எங்கள் பாதையில் பிரகாசிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119, 105. ஆவியானவரே, இன்று நாங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும், சந்திக்கப் போகும் ஒவ்வொரு சவாலிலும் உம்முடைய வசனத்தின் தெளிவு இருக்க வேண்டும். எங்கள் சொந்த ஞானத்தை நாங்கள் சார்ந்திருக்காமல் உம்மை மட்டுமே நம்பியிருக்கிறோம். மேலும் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3, 5, 6. ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் உம்மையே நம்பி எங்கள் பாதைகளை நீர் செவ்வைப்படுத்தி எந்த தவறும் செய்யாதபடிக்கு எங்களை வழிநடத்த வேண்டும். தடைகள் நீங்கி அனைத்து அற்புதங்களும் நிகழ்தல். மார்க்கு 9:23, 2 கொரிந்தியர் 9:8. அற்புத வல்லமையின் பரிசுத்த ஆவியானவரே, இன்று எமது வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் உள்ள எல்லா தடைகளையும் நீர் நீக்க வேண்டும். எமது ஆரோக்கியம், நிதி நிலைமை, குடும்ப உறவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் ஆகியவற்றில் மனுஷரால் கூடாத காரியங்களை நீர் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அறிவித்தது போல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. ஆவியானவரே, இந்த அதிகாலையிலேயே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை எங்கள் உள்ளத்தில் உறுதியாக்க வேண்டும். மேலும் எல்லாவிதமான நன்மைகளிலும் நாங்கள் பெருக வேண்டும். உம்முடைய வார்த்தை சொல்வது போல, அன்றியும் நீங்கள் எவ்வித நற்கிரியையையும் மிகுந்திருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சர்வ கிருபையையும் பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. ஆவியானவரே, இன்று நாள் முழுவதும் நாங்கள் நற்கிரியைகளில் மிகுந்திருக்கவும் எங்கள் வாழ்வில் அனைத்து அற்புதங்களும் நிறைவேறவும் உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படவும் வேண்டும். ஆமென்.